வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ப்ரொஃபஷனல் ப்ராசஸிங் வச்சு ஹோம் சினிமா தியேட்டர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இருக்குலே ஹை எண்ட் ஹோம் சினிமா தியேட்டர்ஸ், சினிமா தியேட்டருக்கு யூஸ் பண்றக்கூடிய ப்ராசஸர் அப்படின்னா நம்மளோட ஆடியோவை வீடியோவும் டீகோட் பண்றது. அந்த ப்ராசஸிங் ரெடி வச்சு தான் இந்த ஹோம் சினிமா தியேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான ப்ராசஸர். இதுல ஏவி ரிசீவர் மாதிரி ஆடியோ ஆடியோவும் சேர்ந்து அதில் அவுட்புட்ல இல்ல, ஒன்லி ஃப்ரீ ப்ராசஸர் மட்டும் தான். ஆடியோ ஃப்ரீ ப்ராசஸிங் வெளியில வந்துடும். அதுல ஆம்பிளிஃபயர் கிடையாது. அது பிரத்யேகமா அந்த ப்ராசஸர் அதாவது ஒன்லி டீகோட் மட்டும் தான் பண்ணும். ஆடியோவா ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். நார்மலா ஏவி ரிசீவர் இருக்கிறத விட பல மடங்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் வச்சு தான் நம்ம இந்த ஹோம் சினிமா தியேட்டர்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்பவும் அட்வான்ஸா இருக்கும். இதுல சேனல் அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 சேனலுக்கு மேல அவுட்புட்டே இருக்கு. அதாவது ப்ரீ ப்ராசஸிங்ல ஹை எண்ட் அப்படின்னா நினைச்சுக்கோங்க. நம்ம ஒரு 2 சேனல் கொடுத்தா கூட 16 சேனல் டீகோட் பண்ணி கொடுக்கணும். எந்த அளவுக்கு அட்வான்ஸா இருக்குன்னு பாருங்க. நம்ம ஒரு ரியல் சினிமா தியேட்டர்ஸ்ல போய் நம்ம என்ன என்ஜாய் பண்றோமோ அது அப்படியே 100% நம்ம வீட்டுக்கு கிடைக்கும். அப்படியே 100% நம்ம வீட்டுக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட்டும் வீடியோவும் அந்த குவாலிட்டி ஸ்பீடு பர்ஃபார்மன்ஸ் அது அத்தனையும் இந்த சினிமா ப்ராசஸர்ல கிடைக்கும். அதாவது ரியல் சினிமா தியேட்டர் இருக்கிறதே நம்ம டொமஸ்டிக் பர்பஸ்க்கு, அதாவது ஹோமுக்கு நம்ம ரெடி பண்ணி இருக்கோம். நல்லவும் அதாவது பிரம்மாண்டமான ஆடியோவும் வீடியோவும் கொடுத்துருக்கு. அது கூட ப்ளூரே பிளேயர் ஒன்று நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சைட்ல நம்ம இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அது கூட ஃபயர் ஸ்டிக் அது ஸ்மார்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஆப்டிமா இதுதான் இந்த சைட்ல, அதாவது இந்த டெடிகேட் ரூம்ல இந்த ஹோம் சினிமா தியேட்டர்ல ரொம்பவும் அட்வான்ஸாகவும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாகவும் யூசர் ஃப்ரெண்ட்லி. இதுல ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸ் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு டைமும் டால்பி பிளஸ் டால்பி அட்மாஸ் இது மாதிரி எதுவுமே டியூன் பண்ண தேவை. இந்த ப்ராசரை ஆட்டோமேட்டிக்கா அதுவே பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணிக்கும். நம்ம எதுவும் போய் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மூவிஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண தேவை. வால்யூம் மட்டும் நாம வேணா கூட்டிக்கலாம், இல்ல நம்மளுக்கு லெவலுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இதனுடைய எஃபெக்ட் ரொம்பவும் தத்ரூபமா இருக்கும். ஸ்பீக்கர்ஸ் செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம்ல நம்ம இது அதாவது இந்த டெடிகேட் ரூம்ல இந்த சினிமா தியேட்டருக்கு எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா 9.4.4 அப்படி செட் பண்ணியிருக்கோம். அதாவது 9 சேனல் சுற்றி வரவும் 4 சேனல் சீலிங்கு 4 சப்வூஃபர் அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதில் ஸ்பீக்கர்ஸ்க்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 ஸ்பீக்கர்ஸ் சரௌண்ட் ஸ்பீக்கர் இன்வால்வ் பண்ணியிருக்கோம். நீங்கள் நார்மலாக ஏவி ரிசீவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் 7.2 அப்படின்னா இல்லை 9.2 அப்படின்னா 7.2.2 இல்லைன்னா 13 சேனல் 11.2 சேனல் அப்படின்னா 7.2.4 இப்படி தான் செட்டப் பண்ண முடியும். ஆனால் பட் இதில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டு ப்ரீ ப்ராசஸிங்கில் அதிகமான சேனல். ஒரு சரௌண்ட் ஸ்பீக்கருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சரௌண்ட் லெஃப்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 ஸ்பீக்கர், பேக் சரௌண்ட் லெஃப்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பீக்கர். அதே மாதிரி தான் சரௌண்ட் சுற்றி வர ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸ் நம்ம கஸ்டமருக்கு ரொம்பவும் தத்துரூபமாக கிடைக்கிறதுக்கோசரம். ஒரு ஏவி ரிசீவரோ இல்லை ரெடிமேடு பவர் ஆம்பிளிஃபையரோ வாங்கினீங்கன்னா இந்த ஃபீல் கிடைக்காது. என்ன காரணம், ஒரு சேனலுக்கு ஒரே ஸ்பீக்கர் தான். அந்த ஸ்பீக்கருங்கிறது அப்படியே நம்மளுக்கு தெரியும். அடுத்த ஸ்பீக்கர் சவுண்டாக வருது அப்படியே தெரியும். ஆனால் இதில் ஒரு சவுண்டு போகுது அப்படிங்கும்போது அப்படியே உங்களுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக ட்ராவல் ஆகும். பின் பாயிண்ட் சவுண்டு கூட மிஸ் ஆகாத ட்ராவல் ஆகும். ரொம்பவும் தத்ரூபமாக கொடுக்கும். அந்த சவுண்ட் எஃபெக்ட் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ரியர் சப்வூஃபர் அது ஏன் ரியர்லையும் சப்வூஃபர்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் ஆகி ஒரு சவுண்ட் வருது அப்படின்னா பேக் சைடில் இருந்து, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைனாசர்ஸ் பின்னாடி இருந்து நம்ம கிட்ட வருது அப்படின்னா பின்னாடி இருந்து அதிர்வு கொடுத்துட்டு வரும். அந்த ஃபீல் நம்மளுக்கு கொடுக்கும். ஃப்ரண்ட்ல வரும்போது ஃப்ரண்ட்ல இருந்து கொடுக்கும். அதனாலதான் ரியலி சப்வூஃபர் இருக்கு, ஃப்ரண்ட்லி சப்வூஃபர் இருக்கு. அது மாதிரி ரெடி பண்ணி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராசர்லயே அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அது அந்த அளவுக்கு டீகோட் கொடுக்கும், நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் கொடுக்கும். அதனாலதான் சினிமா ப்ராசஸர்ங்கிறது வேற, ஏவி ரிசீவர் வேற. அதுக்கும் இதுக்கும் பல வித்தியாசம் இருக்கு. நீங்க இதுல நம்ம ஏவி ரிசீவர் விட இது பெட்டர் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. சினிமா ப்ராசர்ங்கிறது தனி. என்னதான் 1000 போன்ல போட்டோஸ் எடுத்தாலும் தனியா ஒரு DSLR கேமரால
நாள் எடுக்கிற மதியம் அது மாதிரி சினிமா ப்ராசர்ல எவ்வளவுதான் ஏவி ரிசீவ்ல நம்ம எவ்வளவுதான் சாங்ஸோ மூவிஸோ என்ஜாய் பண்ணாலும் சினிமா தியேட்டர்ல போய் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் சினிமா ப்ராசர் அது அளவுக்கு கொடுக்கும். அந்த ப்ராசஸர்ல தான் அவ்வளவு விஷயம் இருக்குது, வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் அந்த ப்ராசரை இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்குலயே ஹை எண்டா நம்மளுக்கு பண்ணி கொடுங்க, அது இருக்குலயே டிஃப்ரெண்டா இருக்கும். இது வரைக்கும் மற்ற யூஸ் பண்ற மாதிரி டொமஸ்டிக் பர்பஸ் யூஸ் பண்ற மாதிரி நார்மலா இருக்கக்கூடாது, எனக்கு ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் வேணும். அதே மாதிரி அதனுடைய சவுண்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமா இருக்கணும் அப்படின்னு அவர் பல இடத்துல பார்த்துருந்தாலும் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து விசிட் பண்ணதுலேயும் சரி, அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிற சைட்டு நம்மளை யூடியூப் பார்த்தே நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாரு. அவர் எதிர்பார்க்கறதுக்கு மேலே அருமையான சவுண்ட் எஃபெக்ட் நம்ம கொடுத்துருக்கோம். பட் அவர் வந்து வீடியோவிலையும் ஃபோட்டோஸ் அது அவருக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஃபீட்பேக் கொடுத்துருப்பாரு. அவர் பார்த்த வரைக்கும் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 வீக் அவர் என்ஜாய் பண்ணிட்டு அதை சொல்லியிருக்கிறாரு, ரொம்பவும் அருமையாக இருக்குன்னு. நம்ம இது ஆல்ரெடி முடிச்சு இப்போ ஃபீட்பேக் அவர்கிட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ பர்மிஷன் கேட்டு எடுத்திருக்கோம். அதில் ஃப்ரண்ட் ரெண்டும் பார்த்தீங்கன்னா 15 இன்ச் சப்வூஃபர், ரியலி 15 இன்ச் சப்வூஃபர், அதாவது ஒரு ஊஃபர் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சுக்கு சப்வூஃபர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் எல்லாமே இன்வால்வ் ஸ்பீக்கர் ஃப்ரண்ட், அதாவது ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்பீக்கர் எல்லாமே 10 இன்ச் அவுட்டரில் 12 இன்ச் மேக்னெட் போட்டு ஹெவி டூயல் மேக்னெட்டில் ஹெவி காயில் வாய்ஸ் காயில் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஜென்மத்துக்கு கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு மேக்னெட் டூட்டர் கிராஸ் ஓவர் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அதை டிரைவ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபயர், ஹெவி பவர் ஆம்பிளிஃபயர், சென்டர் ஸ்பீக்கரும் அப்படிதான் டியூல் சென்டர் ஸ்பீக்கர், எல்லாமே ஸ்கிரீனுக்கு சைடு உள்ளுக்குள்ள இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ், சைடு இருக்கிற ஸ்பீக்கரும் ஃபுல்லாக டோட்டல் இன்வால்வ். நம்ம ரெடி பண்ணுறதே ரொம்ப முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னா எப்பவுமே ரொம்பவும் அட்வான்ஸாக ரெடி பண்ணி கொடுப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா எப்படின்னா இன்வால்வ் இருக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் எங்கேயும் தெரியக்கூடாது, ஆனால் அந்த சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தத்ரூபமாக கொடுக்கணும். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இது எங்கே தான் போய் பார்த்தாலும் என்னதான் பண்ண எவ்வளோ தூரம் அவங்க சினிமா தேட்டர்லேயே போய் பாட்டு வந்தாலும் நம்ம சினிமா தேட்டரில் பார்க்கும்போது, அதாவது நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணக்கூடிய சினிமா தேட்டரில் பார்க்கும்போது 1 மாதங்கிறது 2 மாதம் வெயிட் பண்ணி ஓடிடியில் நம்ம வீட்லேயே மூவி பார்த்துக்கலாம். ஏன் சினிமா தேட்டருக்கு போகணும்? அதோட பல மடங்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நம்ம ஹோம்லேயே நம்ம மூவி பார்த்துக்கலாம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட நம்ம என்ஜாய் பண்ணலாம். அப்படிங்கிற அளவுக்கு மேலே திருப்தி கொடுக்குன்னா பார்த்துக்குங்க, அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் ரோடு வாய்க்கால்பாளையத்தில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க. மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் ஃபோன் பண்ணி எதுவும் கேட்க தேவையில்ல, ஃபோன் அதிகம் நாங்கள் எடுக்க மாட்டோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப், நம்ம வீட்டுக்கும் டெடிகேட் ரூமில் ஹோம் சினிமா தேட்டர்ஸ் ரெடி பண்ணணும், நல்ல பர்ஃபார்மன்ஸாக குவாலிட்டியாக, மெயின் அதை நோட் பண்ணிக்கங்க, நல்ல பர்ஃபார்மன்ஸாக குவாலிட்டியாக. நீங்கள் ரெடிமேடு அப்படிங்கும்போது ரெடிமேடு நமக்கு இருக்கு, ரெடிமேடுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது, அதாவது ரெடிமேடு ஸ்பீக்கர், ரெடிமேடு ஊஃபர்ஸ், இது மாதிரி நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுல முழுக்க கஸ்டமைஸ்டு ஹேண்ட்மேடு, ஃப்ரீ ப்ராசஸரு, ப்ரொஜெக்டரு, பிளாயரு, இது ஃபயர் ஸ்டிக், அதாவது ஸ்மார்ட், இந்த 4 மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். மற்றது A to Z பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடு. அக்கோஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் உழைக்கக்கூடியது. இந்த டபுள் லேயர், சிங்கிள் லேயர், 4 லேயர், 5 லேயர், 6 லேயர் அப்படிங்கிற மாதிரிலாம் ரேக் ஃபுல்லாக வச்சு கலர் லேயர்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம். அதுக்கு மேலே நார்மலாக பார்த்தீங்கன்னா உட் ரேக் மாதிரிலாம் இருக்குது, அது மாதிரி டைலு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுல ரெடிமேடு, ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டு, அது கிளாஸ் ஃபுல்லையே ரெடி பண்ணுறோம். நம்ம மட்டும்தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரெடி பண்ணுறோம் ஹேண்ட்மேடில். கிளாஸ் ஃபுல் ஒரு பக்கம் அலுமினி ஃபைல், எந்த ஒரு 50 வருஷம் ஆனாலும் இது என்னைக்கும் பர்ஃபார்மன்ஸும் குறையாது, அதே மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் வராது, எல்லாமே ஸ்க்ரூ டைப்பு பேனலு அப்படி எடுத்துக்கலாம், மீண்டும் இன்னொரு இடத்து ஷிஃப்ட் பண்ணலாம், மீண்டும் மாடிஃபை பண்ணலாம், என்னைக்கும் கம்ப்ளைண்ட் வராது. அதே மாதிரி அதனுடைய ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். என்ன கலர் கேட்டிங்கனாலும் சரி, உங்கள் கஸ்டமர்ஸ் கலருக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மட்டும்தான் மாறும். இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் கலர், அதாவது வேர்ல்டுலேயே ஹோம் சினிமா தேட்டர்னா டார்க், அது டார்க் பிளாக், அது கஸ்டமர் உங்களோட டெஸ்ட்டுக்கு அப்படின்னா அந்த மாதிரி பிளாக்ல நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பிரீமியம் ஸ்டைல், ஹோம் சினிமா தேட்டருக்கு பிரீமியம் ஸ்டைல்னா இது மட்டும்தான். நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு கலர்ஃபுல்லாக வேணும், நான் ஒரு கலர் இது மாதிரி சூஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டிசைனுக்கும் அந்த கலருக்கும் தகுந்த மாதிரி ரெடி பண்ணிருக்கணும். இது கூட லைட்டு நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறது என்னன்னா ஃப்ளோருக்கு நீங்கள் சைனா டைல் போட்டு கொடுத்தாலும் சரி, உட் ஃப்ளோர் பண்ணி கொடுத்தாலும் சரி, நார்மலாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. இல்லைன்னா நல்லா பால் வச்சு தேய்ச்சி பறியாத, அதாவது புகை பறக்காத அளவுக்கு செஞ்சு கொடுக்க முடியுதா செஞ்சு கொடுங்க, இல்லைன்னா அதுக்கு மேலே இந்த டைல் இது மாதிரி பண்ணி கொடுத்துருங்க உங்களோட டெஸ்ட். ஏன்னா அது எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம், எல்லாம் அக்கோஸ்டிக் பண்ணிடுவோம். ஸ்டேஜ் டபுள் இடத்துக்கு தகுந்த மாதிரி டபுள் ஸ்டேஜ், ட்ரிபிள் ஸ்டேஜ், சிங்கிள் ஸ்டேஜ், அது எப்படி வேணுமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்குவோம். சீலிங்கும் அதே மாதிரி தான், சுற்றி ஒரு வாலும் அதே மாதிரி தான் பக்காவாக இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட் அதை நாங்கள் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணவும் மாட்டோம். அதே மாதிரி ரேட், நீங்கள் வெளியில் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ரெடி பண்ணுறது சர்வீஸ் மாதிரி நாங்கள் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ரெடி பண்ணி கொடுப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பிளேஸுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட் எல்லாம் மாறும், நீங்கள் கேட்குற டேஸ்ட்டை பொறுத்து. அதில் 4K சப்போர்ட்டோட இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்போம். இதில் ஃபர்னிச்சர்ஸ் வேணும், அக்கோஸ்டிக் மட்டும் தான் வேணும், டோட்டல்
டோட்டலாக நம்மளே ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தகுந்த ரேட்டில் இருக்குது. எங்களுக்கு அங்கே பிளேஸில் தங்குற மாதிரி ஒரு வசதி மட்டும் ஏற்படுத்திக்கிட்டோம்னா எங்கள் மேன் பவர் அங்கே தங்குற மாதிரி ஏற்பாடு பண்ண போதும். மற்றதெல்லாம் நாங்களே வந்து அங்கே எங்களோட டீமே நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு. ஒரு டைமுக்கு 4 டைம் சொல்கிறேன். இது இந்த சைட்டு கூட பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடில் மட்டும்தான் ரெடி பண்ணி இருக்கும். ரெடிமேடுக்கும் ஹேண்ட்மேடுக்கும் பர்ஃபார்மன்ஸு நீங்கள் இது எங்கள் கூட நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. எங்களுக்குன்னு ஒரு ஆடியோ குவாலிட்டி ரொம்பவும் தத்ரூபமாகவும் குவாலிட்டியாகவும் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகவும் சர்வீஸ் சீக்கிரம் வராது. அதே மாதிரி இன்கேஸ் சர்வீஸ் தான் நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். நீங்கள் ப்ரீ ப்ராசர் அவுட்டாகவும் ஏவிரிசர் போகும் பிராண்டட் ஸ்பீக்கர் போகும் அப்படின்னு பயப்பட தேவையில்ல. எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ஒன்று அடி வாங்கிட்டாலும் இவ்வளோ ஆகுமா செலவு ஆகுமான்னு பயந்துக்க வேண்டாம். A to Z எங்களோட பொறுப்பு. நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாரண்டி கொடுத்துருவோம். பக்காவாக உங்களுக்கு சர்வீஸும் நல்லா இருக்கும். நீங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் எடுக்கலன்னு ஃபீல் பண்ண வேணாம். எங்கள் கஸ்டமருக்குன்னு தனி நம்பர் இருக்குது. எங்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டா அவங்களுக்கு 24 hours எடுக்கக்கூடிய ஒரு நம்பர் பர்மனெண்ட்டாக வச்சுருப்போம். அது எதுவும் பப்ளிக்கு என்கொயரிக்கு கொடுக்க மாட்டோம். ஆனால் ஆர்டர் எடுத்துட்டா நாங்கள் அதுக்கப்புறம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்குவோம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே கடமை என்னென்னா உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஹோம் சினிமா தேட்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட நம்பருக்கு, அதாவது ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு பாருங்க, அந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் ஃபோன் பண்ணோன்னா வாட்ஸ்அப்பு உங்களோட வீட்டோட சைஸு, உங்களோட ஃபோன் நம்பரு, உங்களோட அட்ரஸ் தெளிவாக, உங்களோட பட்ஜெட். சார் என்னால் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியும், என்னால் 5 லட்ச ரூபா, அதாவது உங்களால் எவ்வளோ தான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால். ஏன்னா ஒரு டெடிகேட் ஹோம் சினிமா தேட்டர்ஸ் பண்ணோம்னா வச்சுக்கோ ஒரு 16 ஒரு நல்ல திருப்தியாக பண்ணோம்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நல்ல திருப்தியாக பண்ணும். நல்ல எஃபெக்ட் இருக்குல்லையே இப்போ இருக்கிற ஃபீச்சர் எல்லாமே அட்வான்ஸாக கிடைக்கணும் அப்படின்னா 8 லட்ச ரூபா வந்துடும் இல்லைங்க. ஒரு நார்மலாக பண்ணோம் அப்படின்னா கை வச்சினாவே ஒரு ஹோம் சினிமா தேட்டர் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனு ஏவி ரிசீவர் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு டச் பண்ணாவே குறைஞ்சது 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம்னாலும் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆடியோ இருக்கும். நல்லா ஹை அண்ட் வேர்ல்டுலேயும் ஹை அண்டாக பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்ச செலவு 15 லட்ச ரூபாங்க நம்மகிட்ட. அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க எப்படி கேட்குறீங்கனாலும் ரெடி பண்ணி தருவோம். வேர்ல்டுலேயே ஹை அண்டு சொல்கிறேன். சினிமா ப்ராசர் சொல்கிறேன் பார்த்தீங்க. சினிமா ப்ராசர் 4K ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனு கவு டைப்பு எல்லாமே அட்வான்ஸாக இருக்குது. இன்வால்வ் டைப் A to Z நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ரெக்லைனர் எல்லாமே, அதாவது ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து அக்கோஸ்டிக்லேருந்து ஆடியோ வீடியோ நீங்கள் செஞ்சு கொடுக்குறது. ஏசி ஒன்று மாட்டி கொடுத்தா போதும். EB லைன் எடுத்து கொடுத்து மெயின் டோர் போட்டு கொடுத்தீங்கன்னா போதும். ஃப்ளோரு நீங்கள் உங்கள் டேஸ்ட் உட்டன் டைல் போட்டாலும் சரி, சைனா டைல் போட்டு கொடுத்தாலும் சரி, மற்றது எல்லாமே நாங்கள் பூசி மட்டும் கொடுத்துருங்க. வேறு எதுவும் பண்ண தேவை. அதை எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிக்குவோம். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்மளுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருந்தால் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அதேமாதிரி ஷேர் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு இது மாதிரி ஹோம் சினிமா தேட்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ அவருக்கு அதாவது ரெஃபர் பண்ணி கொடுங்க. அதாவது ஷேர் பண்ணி விடுங்க வாட்ஸ்அப்பில். மறக்காமல் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.